இன்னும் வரலையா? தம்பி செக் பண்ணுப்பா, இப்பதான் கஸ்டமர் உங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. செக் பண்ணிட்டு வரேன் இருப்பா. ஏய், என்னாச்சு கிருபா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒன்னும் இல்லை, ஈவெண்ட்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை. கால் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதானே, அதுக்கே இவ்ளோ டென்ஷனா இருக்க? எல்லாம் சரியாயிடும், விடு. இல்லை கரெக்டு தான், பேமெண்ட் விஷயம் சேரலன்னா நம்மளுக்கு தானே கெட்ட பேரு, அதான் பயமா இருக்கு. கிருபா, பிசினஸ்னா ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். நீ நின்னு நிதானமா பொறுமையா அதை பத்தி யோசி. நீ எவ்வளவோ பார்த்திருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஹலோ, பேமெண்ட் வந்துச்சான். அவ்வளவுதான், இதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இனிமே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வைஃப் கிட்ட சொல்றான், நான் இருக்கேன் உனக்கு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. இது எடுத்துக்கிறேன், இது நல்லா இருக்குல்ல? உன் இஷ்டம் தான்ப்பா, வாங்கிக்க. ஹேய் இல்லை, ஆமாம் உனக்கு அந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சின்னு சொன்னேன். இப்போ எதுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வர? இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருங்க, அதான் எடுத்தேன். ஏய் பொய் சொல்கிறதானே? உன்கிட்ட காசு இருக்கா? அதனால தான் கம்மியாக பார்த்து எடுத்தேன். ஏய், இதுக்கே ஃபீல் பண்ணுற? உன்கிட்ட காசு இருக்கும் போது இதே ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க போற. போ, பொண்டாட்டி இதை கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி? குழந்தை இருக்கா? ஏடா லூஸ் மாதிரி பேசுற? அப்பா ஏடா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா. நானே உனக்கு சொல்லலான்னு நினைச்சேன். நாளைக்கே ஒரு ப்ரோக்ராம் பார்த்து நல்ல பொண்ணை பார்க்க சொல்லிடுறேன். இல்லைப்பா, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? என்ன லவ்வா? சரி, ஏதோ ஒன்று நல்லா இருந்தா சரி, சொல்லு, அடுத்த ஒருத்தர்லேயே முடிச்சிருவா. ஆனால் அவள் கையில் ஒரு வயசு குழந்தை இருக்குப்பா. குழந்தை இருக்கா? ஏடா லூஸ் மாதிரி பேசுற? இல்லைப்பா, அவன் புரிஞ்சன் சரியில்லைப்பா. இவன் இருக்கும் போது வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு கூட்டிட்டு ஓடிட்டான்ப்பா. கஷ்டப்படுதுப்பா அந்த பொண்ணு. ஏய், கை குழந்தையோட கஷ்டப்படுறதுனா ஏதாவது உதவி செய்யு. அதை விட்டுட்டு வாழ்க்கை கொடுக்க போறேங்கிற? இதுவே அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்தா, என் கையில ஒரு குழந்தை இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கை குழந்தையோட நீ எப்படி கஷ்டப்படுவ? உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது எப்படிப்பா? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? அப்பா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் மனசார விரும்புறோம்பா. இதை போய் உங்ககிட்ட சொன்னா நீ சப்போர்ட் பண்ணுவீங்க பார்த்தா. டேய், நான் என்ன சொல்ல வரேன்? சுரேகா, 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 உன்னதான் சுரேகா. என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு ஃபோன் போடுங்கிற? பின்ன கத்திக்கிட்டு இருக்கேன், ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்த்ததுக்கே உனக்கு இவ்வளோ வெறுப்பாகுது. 24 ஹவர்ஸாக நீ ஃபோனை தானே பார்த்துட்டு இருக்க. நாங்கள் என்ன 24 ஹவர்ஸாக எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம்? ஒரு 1/2 an hour எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, என் கூடயும் பாப்பா கூடயும். லவ் பண்ணும்போது என் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்ப. மேரேஜ்க்கு அப்புறம் என் கூட பேசவே டைம் இல்லை உனக்கு. சாரி. சாரிலாம் வேணாம், எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அம்மா, நாங்க இந்த மாசம் சம்பளம். பா, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துருவாப்பா. அம்மா, எனக்கு என்னம்மா வயசாகுது? 27 தானே ஆகுது. இன்னும் நான் கை நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம். சரிப்பா. 8 வருஷத்துக்கு அப்புறம். அம்மா சொல்லுப்பா. வயசு 35 ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுமா. ஏன்பா, உங்ககிட்ட எத்தனை தடவை அம்மா கேட்டேன். அதனால தான்ப்பா அந்த காலத்துல இருந்தே காலத்தினால் பயிர் செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த விஷயத்த அந்தந்த காலத்துல பண்ணி முடிச்சிடணும்ப்பா. இப்போ உனக்கு வயசு 35 ஆயிடுச்சு. இப்போ நீ இனிமேல் கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்தை பிறந்து
அந்த பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணும்போது நீ இருப்பியோ இருக்க மாட்டியோ, உன்னை நம்பி வந்தவளை தவிக்க விட்டுட்டேனா, அதனாலதான் நீ நல்லா இருக்கும் போதே பண்ணிட்ட அப்படின்னா அம்மாவும் கொஞ்சம் நல்லா இருப்பேன், உன்னையும் கொஞ்சம் பார்த்துருப்பேன்ல. ஐயோ லேட் பண்ணிட்டோமோ. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஊர்ல அருக்காணி திருக்காணி நீ எவ்வளவு மாட்டாமலா போயிடப்பாளுங்க. அருக்காணியா? ஏங்க இன்னைக்கு நைட்டு வெளியில போலாமா? ஏய் மச்சான். ஏய் வாடா. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாங்கண்ணா டீ சாப்பிடலாம். இல்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய் அந்த சாய் குடுறா. இந்தடா. அப்புறம் மச்சான் சொல்றா. ஏன்டா குழந்தைய இவ்வளவு நாள் தள்ளி போடுறீங்க? அக்கம் பக்கம்லாம் தப்பா பேசுறாங்கடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, நீ வேணா தங்கச்சியை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு, கண்டிப்பா குழந்தை பிறக்கும்டா. சரியா? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்புறேன். டேய் எனக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? சாரிடா. போடா. ஆமா, ஏன் மாமா இப்படி சொன்ன? எனக்கு தானே பிரச்சனை, உனக்கு பிரச்சனை நீ ஏன் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற? ஏய் பசங்களுக்கு வீட்லயும் வேலை பார்க்குற இடத்துல தவிர கேள்வி கேட்க வேற யாருமே கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்படியா? ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொந்தக்காரங்க அவன் அவன்ட்டு இதை கேட்டே சாவடிச்சிருவானுங்க. அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, நீ என் ஒய்ஃபு, உன்னை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? நிஜமாலுமே நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. லவ் யூ. ஹாய். ஹாய்ங்க. அப்பா சொன்னாரா? சொன்னாங்க. பட் எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏங்க? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க. இது எனக்கு 2வது கல்யாணம். அதை மறைச்சு தான் எங்கள் அப்பா உங்ககிட்ட பேசியிருக்காரு. இந்த உண்மையை சொல்கிறதுக்கு தான் உங்களை வரவே சொன்னேன். சாரிங்க, நான் வரேன். ஏங்க என்னங்க என் விருப்பத்தை கேட்காமலே போறீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்கா? ஏங்க என் பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, எப்படிங்க டக்குன்னு பிடிச்சிருக்குன்றீங்க? இதெல்லாம் செட் ஆகுதுங்க. ஏங்க உங்க பாச பத்திலாம் எனக்கு தேவையில்லைங்க, நீங்க பேசின அந்த ஒரு நிமிஷமே போதும். யாருங்க இப்பெல்லாம் உண்மையா இருக்கா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளவு உண்மையா இருக்கீங்களே, அதுவே போதுங்க. நான் வீட்டுல சொல்லிடுறேன். ஏங்க உங்க பேரு? மீனா. ஹேய், நீடா திடீர்னு வந்திருக்க? நான் எப்பயோ வந்துட்டேன், கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். யார? என் ஆளோட அப்பன் தான். இன்னைக்கு ஆள் கூப்பிட்டது, நான் அப்பனை பார்க்க போனேன். அவன் என்னன்னா சம்பாதிக்கிறியா, நல்ல வேலையில இருக்கியான்னு 1008 கேள்வி கேட்டுனுக்கிறான். நம்ம எப்பனா சம்பாதிக்கலாம்டா, நான் என்ன ஏமாத்திட்ட போறேன். சரி, இந்த 3ஆவது தெருல மெக்கானிக் பாபு, அவன் எப்படி உன் தங்கச்சிக்கு பேசலாமா? டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கு, அதுக்கேற்ற மாப்பிள்ள தான் பார்ப்பேன். அது இல்லாம அவன் நல்லா சம்பாதிக்கிறவனா, நல்ல கை நிறைய காசு வச்சிருக்கவன் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஓ, உன் வீட்டு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா ஒரு விஷயம்லாம் நீ பார்க்குற, அதே மாதிரி பொண்ணை பெற்ற அப்பா பார்க்கக்கூடாதா? நீ ஒரு தராதரை பார்க்குறதா இருந்தா முதல்ல நீ தரமாக இருக்கணும், சரியா? அண்ணா எங்கண்ணா கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லடா தம்பி, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக புரோக்கர் வர சொல்லியிருந்தாரு. அதான் பார்க்க போறேன். அவ்வளவு காசு வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? டேய் எனக்கு எது? மேரேஜ் இந்த வயசுலயா? அதான் மண்டபத்துல என்னண்ணே? வச்சு ஒரு மாதிரி கிராண்டா சரிப்பா. பண்ணாங்க. சரி, ஏண்டா இவ்வளவு 5 வயசுல கிராண்டா ஓட என்னடா ஆரம்பிச்சேன். பண்ண போறீங்க? தங்கச்சி கல்யாணம் கிராண்டா பண்ணி பண்ணா ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். தம்பிகளை படிக்க வச்சேன். அப்போ இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை 45 வயசு. ஃபுல்லா வந்து அந்த கடனை மட்டும் தான் 45 வயசுல கல்யாணம் பண்ண கூடாதா? நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாண்டா நான் கல்யாணம் கேக்குறேன். பண்ணணும். செலிபிரிட்டிஸ்ல கல்யாணம் வட்டி பண்ணா கட்டியே வந்து சேர்த்து வச்சு கொண்டாடுறீங்க. நான் சொல்றதுல ஒரு ஆனா எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் சொசைட்டில நம்ம ஒரு ஆளா அது பாப்பாங்கடா. உங்களுக்கு கிண்டலா இருக்கு. எனக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு ஒரு கெத்தா தம்பி. காமிக்கலாம்ல. நானும் உங்க வயசை கடந்து வந்தவன் தான். நீ ஒண்ணு இல்லாத ஒரு போது மனசு இதே சொசைட்டி தான் வந்து அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரியாம ஒண்ணு இல்லன்னு கிண்டல் கேலி பண்ணாதீங்கப்பா. பாத்துக்கோ. நம்ம வசதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அண்ணே, அதை வச்சு எங்கண்ணா business கிளம்பிட்டீங்க? பண்ணி பொழைச்சுக்கோங்க. அது ஒண்ணு இல்லடா தம்பி,
அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக புரோக்கர் வர சொல்லி என்னம்மா ஜாலியா கிளம்புற போல? ஆமா என் தம்பியோட கல்யாணம்ல அதான் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீ சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்லையே. பின்ன இவ்வளவு நாள் பேசாத என் தம்பி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்றான். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா பாரேன், கல்யாணம்னு வந்தா எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்னா சேர்ந்துடுறோம்ல. சும்மாவா சொல்லிருக்காங்க கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு? சரி சரி ரொம்ப பேசாத, லிப்ஸ்டிக் வேற காலி ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வா. பின்ன ஒரு மாசம் யூஸ் பண்ற ஒரு நாள் யூஸ் பண்ணா காலி தான் ஆகும். ஏய் கடைக்கு போயிட்டு வாடா. நானே சண்டே ஒரே ஒரு நாள் தான் லீவ் கிடைச்சிருக்குன்னு பாக்குறேன். இதுல வெறுப்பு தெரியுமா? என்ன வெறுப்புல இருக்கேன்? நானும் உன்ன மாதிரி வேலைக்கு போனேன்னு வீட்டு வேலையும் செய்வேன், ஆபீஸ் வேலையும் செய்வேன். கண்டிப்பா நான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போ. ஏன் என்னால முடியாதா? நான் வேலைக்கு போவேன். தயவு செஞ்சு போமா. வாமா. வா. எப்படிரா இந்த டிராபிக்ல நீ பைக் ஓட்டிட்டு வர? இதுல எப்படிரா இந்த லோனு, இஎம்ஐ, வீட்டு வாடகை, கேஸ் பில்லு இதெல்லாம் சமாளிக்கிற? இப்ப புரியுதா பசங்க செய்யற வேலைய பொண்ணுங்க செஞ்சா எவ்வளவு கஷ்டம்னு? அதனால உங்க வேலை ஈஸின்னு சொல்ல வரல, நாங்க படுற கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்குன்னு தான் சொல்றோம். சரி சரி அப்படி மூஞ்சி வச்சுக்காத. நாளைல இருந்து நானே வேலைக்கு போறேன். கிருபா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கட்டுமா? சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் எக்ஸ் லவர் பத்தி என்கிட்ட சொல்லிதான் நீ கல்யாணம் பண்ண. நீ அதை என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே. இந்த உலகத்துல பசங்க உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறது எங்க தெரியுமா? அவங்க அம்மா கிட்ட தான். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணு கிட்ட தான். ஆனா இங்க நிறைய பேர் உண்மையாவும் இல்லை, அப்படி உண்மையை சொன்னாலும் அது கோர்ட்டு வாசல தான் நிக்குது. ஆனா அந்த விஷயத்துல நான் ரொம்ப லக்கி, ஏன்னா உன்ன மாதிரி ஒய்ஃப் யாருக்கும் கிடைக்காது. உன்னை கல்யாணம் பண்ணதுல நான் தான்டா லக்கி. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணு பார்த்துட்டு இருக்கியா? நானும் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். உனக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு துணையா இருக்கும், எனக்கு ஒரு 2வது கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும். 2வது கல்யாணம் மூஞ்சி. யாருக்கு பாக்குறப்போ? என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். தம்பிக்கா? அவனை வெட்டி முண்டம் வீணா போன. எது? இல்ல இல்ல வேலை செய்ய மாட்டான்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி. அதெல்லாம் இல்லடா, இப்ப பொறுப்பு இல்லாம இருக்கான். கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா பொறுப்பாயிடுவான்ல. அதுவும் இல்லாம தனியா இருக்கனால எதுவுமே யோசிக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா கண்டிப்பா அந்த பொண்ணுக்காவது யோசிச்சு பண்ணுவான். உனக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து நாங்கள் அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்தோன்னு. எனக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிட்டேன்னா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்ல. சாரிம்மா. டேய், இது என்னடா உன் ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிருக்கு? அது இன்ஸ்டாகிராம் நினைச்சு தெரியாம போட்டோ அப்லோட் பண்ணிட்டேன்.